ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 4 ஸ்லோகா பார்க்க போகிறோம். 6th, 7th, 8th and 9th. இப்போ நம்ம 6th ஸ்லோகா பார்க்கலாம். யுதா மனுஷ்ய விக்ராந்த உத்தமௌஜாஷ வீரியவான் சௌபத்ரோ திரௌபதேயாஷ சர்வயேவ மகாரதாக. இப்போ நம்ம 7th ஸ்லோகா பார்க்கலாம். अस्माकं तु विशिष्टाये दानिपोदतु ज्योतम नायका मम सैन्यस्य संयार्दं दान् प्रविमीदे. இப்போ நம்ம 8th ஸ்லோகா பார்க்கலாம். भवान् भीष्मस्य कर्णस्य कृपस्य समितिञ्जयः अश्वत्थामा विकर्णस्य சௌமதத்திஸ்தைவஷ. இப்போ நம்ம 9th ஸ்லோகா பார்க்கலாம். அந்யேஷ பஹவ சூரா மததே த்யக்த ஜீவிதாः நானாசஸ்திர பிரஹரணா நானாஸ்ரஸ்திர பிரஹரணா சர்வே யுத்தே விசாரதா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த 6, 7, 8, 9 ஸ்லோகாஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு 5 ஸ்லோகாஸோட ஒரு ரீகேப் பார்த்துக்கலாம். ஸோ மகாபாரதத்தில் ஒரு அங்கம் தான் பகவத்கீதா, த கான்வர்சேஷன் ஹேப்பனிங் பிட்வீன் கிருஷ்ணா அண்ட் அர்ஜுனா. ஸோ இது எப்படி ஆரம்பிக்குது இந்த பகவத்கீதானா, த பிளைண்ட் கிங் திருதராஷ்டர் அங்கே அரண்மனையில் உட்காந்துட்டு சஞ்சயன்கிட்ட போர்க்களத்தில் என்ன நடக்குதுன்னு கேட்குறாரு. சஞ்சயன்கிட்ட ஒரு பூன் இருக்குது. என்னென்னா, எங்கேருந்து வேணால் அவரோட ஞானக்கண்ணால் வேறு எங்கே நடக்கிற இன்சிடெண்ட்டையும் பார்க்க முடியும். ஸோ த்ரூ தட் பூன் அவர் அங்கே போர்க்களத்தில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறார். அதில் ஃபஸ்ட்டு என்ன நடக்குதுன்னா, துரியோதனன் தனது குருவான துரோணாச்சாரியாரை போய் மீட் பண்ணி பேசுகிறாரு. என்னெல்லாம் அவர் பேசுகிறாருன்னா, பாண்டவர்கள் பக்கம் எந்த மாதிரியான மிகப்பெரிய பலசாலிகள் வீரர்கள் பலமாக இருக்காங்க, உறுதுணையாக இருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும் பேசுகிறாரு. அதுக்கப்புறம் துரோணாச்சாரியாருக்கு சில எச்சரிக்கை மாதிரியும் கொடுக்குறாரு. அங்கே இருக்கிற அவருக்கு ரொம்ப பிரியமான அர்ஜுனன், ஸோ அதனால் அவர் எந்த கருணையும் காட்டிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சில இன்டைரக்ட் வார்னிங்ஸ் இதெல்லாமும் இருக்குது. அதுக்கப்புறம் அங்கே யாரெல்லாம் இருக்காங்கன்னு லிஸ்ட் அவுட் பண்ணிடுறாங்க. அண்ட் தென் இப்போ இந்த 6, 7, 8, 9 ஸ்லோகாஸில் மெயினாக என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாருன்னா, கௌரவர்கள் சைடில் யாரெல்லாம் சப்போர்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிறத அவர் சொல்ல போகிறாரு. இப்போ 6ஓட அர்த்தம் என்னென்னா, வீரனான யுதாமன்யு, பலமுள்ள உத்தமௌஜன், சுபத்ரையின் புதல்வன் மற்றும் திரௌபதியின் குமாரர்கள் எல்லாருமே பாண்டவர்களுக்கு உறுதுணையாக இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் மாபெரும் ரத வீரர்கள் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த ஸ்லோகா 7, 8, 9 தான் கௌரவர்கள் பக்கம் இருக்கிற சப்போர்ட்டை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்லோகா 7ஓட மீனிங் என்னென்னா, அவர் எப்படி ஆரம்பிக்கிறார் துரியோதனன் அப்படின்னு கேட்டால், ஆனால் பிராமணரில் சிறந்தவரே, அதாவது பிராமணரில் சிறந்தவர் யாரை சொல்கிறாருன்னா, இந்த துரோணாச்சாரியாரை, தாங்கள் தெரிந்து கொள்வதற்காக எனது சேனையை வழிநடத்தும் தகுதி வாய்ந்த நாயகர்களை பற்றியும் தங்களிடம் கூறுகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது நம்ம சைடில் யாரெல்லாம் இருக்காங்கன்ட்டு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ ஸ்லோகா 8ஓட மீனிங், மரியாதைக்குரிய தாங்கள், அதாவது துரோணாச்சாரியார், பீஷ்மர், கர்ணன், கிருபாச்சாரியர், அஸ்வத்தாமன் யாருன்னு கேட்டால் துரோணாச்சாரியாரோட சன், விகர்ணன் மற்றும் சோமதத்தனின் குமாரனான பூரீஸ்வரன், இவங்க எல்லாருமே போர்னு வந்துட்டால் வெற்றி தான் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்கிறார். ஸ்லோகா 9ஓட மீனிங் இப்போ பார்ப்போம். எப்படி அவர் ஆரம்பிக்கிறாருன்னா, எனக்காக உயிரையும் கொடுக்கக்கூடிய நிறைய மாவீரர்கள் இங்கே இருக்காங்க. போரில் வல்லுநர்களான அவங்க எல்லாருமே நிறைய ஆயுதங்களோட ரெடியாக இருக்காங்க அப்படின்னு துரியோதனன் சொல்கிறான். யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஜெயத்ரதன், கிருதவர்மன், சல்லியன், இவங்களையும் தான் துரியோதனன் குறிப்பிடுறான். இவங்கெல்லாம் அவனுக்காக உயிரையே இழக்க
துணிந்தவர்கள் அப்படின்னு அவன் சொல்கிறான். இதை வேறு மாதிரி சொல்லணுன்னா, பாவியான துரியோதனன் பக்கத்தில் இவங்கெல்லாம் இருந்ததுனால குருக்ஷேத்திர போர்க்களத்தில் அவங்க எல்லாருமே இறக்க போகிறது முடிவாகிடுச்சு. இருந்தாலும் இந்த நண்பர்களோட கூட்டு பலத்தால் நாம் வெற்றி பெற்றுவோம் அப்படின்ட்டு துரியோதனன் நிச்சயமாக நம்பிட்டு இருக்கான். இதுலேருந்து நாம் என்ன கற்றுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ்? நாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, சேர்வார் சேர்க்கை. ஸோ நம்ம சுற்றி யார் இருக்காங்க அப்படிங்கிறத நாம் பார்த்துக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.